யார் கூட கல்யாணம்? கேக்குறேன்ல, சொல்லமல் பேபி. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேக்குறீங்களா? நம்ம 2 பேருக்கும் தான் கல்யாணம்னு உனக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? எனக்கு தெரியவானா? உன் பேரு பக்கத்துல என் பேரு இருக்கிறத பார்த்து நான் ரசிக்க வேணா? இப்படி ஹிந்தியில ஆச்சு எத்தாந்தா எங்க எனக்கு புரியுது. ஏங்க அது ஹிந்தி இல்லைங்க, இங்கிலீஷ். என்னமோ ஒண்ணு, எனக்கு பத்திரிகை இங்கிலீஷ்லலாம் வேணாம். நீயும் தமிழ் நானும் தமிழ், அப்புறம் பத்திரிகை மட்டும் என்னத்துக்கு இங்கிலீஷ்ல அடிக்கணும்? ஒழுங்கா தமிழ் அடி. இங்க பாருங்க, சொல்லுங்க. எனக்கு பத்திரிகை தமிழ்ல தான் வேணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. போங்க. சரிங்க மேடம். சரிங்க சார், மாத்தி பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு வரேன். ஓகே சார். நோடி பேபி, உங்களுக்கு நிஜமாவே இங்கிலீஷ் படிக்க தெரியாதா? தெரியாது. அப்ப எப்படிங்க அப்பப்போ ஒரு 2 இங்கிலீஷ் வார்த்தைலாம் பேசுறீங்க? அமுல் பேபி, வேற ஸ்டேட்ல இருந்து வரவங்களுக்கு தமிழ் படிக்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ தெரியாது, ஆனா பேசுவாங்கல்ல, அதே மாதிரிதான். ஆமா, இன்னும் உன் வீட்லயோ என் வீட்லயோ நம்ம லவ் பத்தி சொல்லவே இல்ல. அதுக்குள்ள எதுக்கு கல்யாண பத்திரிகை வரைக்கும் போயிட்டா? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். சரி, உன் கை கொடு. எதுக்குங்க? குடுன்றா. என்னங்க பண்றீங்க? என் அப்பா மோதிரம் உன் கைக்கு சேரல, அதான் அளவெடுக்க வந்தேன். அதுக்கு தானே வந்தனே. ஏங்க, மோதிரத்துக்கு இப்ப என்ன அவசரம்? ஹலோ, நீ பத்திரிகை வரைக்கும் வந்துட்ட, நான் இன்னும் மோதிரத்துல இருக்கிறேன். உன்னோட ஃபாஸ்டா இருவானாமா? சரி அமுல் பேபி, நான் வரேன். மாப்பிள, சத்யா கையில பத்திரிக்கை போனதும் எனக்கு சங்கு சத்தம் தான் கேடுச்சு. ஆமா, என்னைக்கு இருந்தாலும் சத்யா கிட்ட நாம உண்மையை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டோம்ல, அப்படியே பத்திரிக்கை சத்யா கையில போனதை நாம பயந்தோம். டேய், டாக்டர் சொன்ன 10 நாள்ல இன்னும் 4 நாள் தான் இருக்கு, அதான் பொறுமையா இருக்கேன். இல்ல மாப்பிள, இந்த 4 நாள்ல என்ன வேணும்னாலும் மாறலாம் போல இருக்கு. இப்ப பொய்க்கு மேல போய் தேவையா? எனக்கு என்னமோ பிரச்சனை ஆயிடும்னு பயமா இருக்கு மாப்பிள. டேய், நாம தான் எல்லா உண்மையும் திவ்யாட்ட சொல்லிட்டோம்ல. ஆக்சுவலி இப்ப திவ்யா சொல்லி தான் நம்ம சத்யாகிட்ட எல்லா உண்மையும் மறைச்சிட்டு இருக்கோம். அதனால ஒன்றும் பிரச்சனை வராது, பாத்துக்கலாம். பர்ச்சேஸ் பண்ண கூட்டிட்டு வந்தா உனக்கு மட்டும் வாங்க கூடாது, ஃப்ரெண்டுக்கும் ஏதாவது வாங்கி கொடுக்கணும். நானா உன் கர்ச்சீஃப்க்கு பே பண்றேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? ஏண்டி, அது வெறும் 10 ரூபாய் தான், அத வாங்கி கொடுத்துட்டு வார்த்தைக்கு வார்த்தை சொல்ற. நீ உனக்கு கர்ச்சீஃப்க்கு பே பண்ண வேணா, நானே பண்ணிக்கிறேன். ஏய், நான் என்ன வேலைக்கா போறேன்? உனக்கும் சேர்த்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்க? போனா மட்டும் வாங்கி கொடுத்துருவியா?
சரி சரி, இந்தா இந்த saree உனக்கு சூப்பரா இருக்கும்டி. அதை வச்சுட்டு இதை எடுத்துக்கோ. இது எவ்வளவுன்னு பாத்தியா? 5000. 5000க்கு இப்ப எங்க போறது? பணக்காரனா கல்யாணம் பண்ணிக்க போற? 5000 ரூபாய்லாம் ஒரு காசா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். இப்போதைக்கு நம்மளோட ரேஞ்சு 1000 rupees. அண்ணா, அந்த புடவையை கொடுங்க. எவ்வளோ இது? 1000 ரூபாங்க. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சரி, வா போலாம். இது பில் பண்ணிடுங்க. சரிங்க மேடம். மேடம் ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க மேடம். பே பண்ணிட்டாங்களா? யாரு? யாரு? யாருன்னு சொல்லுங்க. யாரா இருக்கும்? ஒருவேளை பாலாவா இருக்குமோ? அன்னைக்கு 15000 ஃபைன் கொடுக்க முடியாததுக்கு காம்ப்ரமைஸா இப்போ இதுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்கானோ? இதுதான் நமக்கு நல்ல சான்ஸ். இப்போ கோவப்பட்டு இதோட அவன்கிட்ட சண்டை போட்டு எஸ்கேப் ஆயிரணும். விட்டுறக்கூடாது. நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். பாலா தானே? ஐயோ, ஏய், எனக்கு தெரியும். என்கிட்ட விளையாடாத பாலா, கையெடு. ஏய், சொல்றேன்ல, கையெடு பாலா. பாலா, உன்கிட்ட தானே சொல்றேன். முதல்ல கையெடு. நீ யாரு பில் பே பண்ண? நான் என்னடி பண்ண முடியும்? யாருங்க அந்த பாலா? சொல்லுங்க, யார் அந்த பாலா? அது அது வந்து பாலா, பாலாம்பிகா, என்னோட ஃப்ரெண்டு. ஓ, அவளை நான் பாலான்னு தான் கூப்பிடுவேன். அவ எப்பவுமே இப்படிதான் சர்ப்ரைஸ் கொடுப்பா, இல்லடி? ஆமா ஆமா ஆமா. சரிங்க. ஆமா, நீங்க என்ன இங்க? அது ஒன்றும் இல்லை, பேங்க்குக்கு போயிட்டு இருந்தேன். போகிற வழியில் உங்களை பார்த்தேன். சரி பேசி தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். நீங்கள் திடீர்னு இந்த கடைக்குள்ளே ஏறிட்டீங்க. ஓ அப்படியா? சாரிங்க, நான் உங்களை கவனிக்கவே இல்லை. சச்சா பரவாயில்ல, இதுக்கு சாரிலாம். ஆக்சுவலி இங்கே வந்தனால தான் உங்களுக்கு சாரி எடுத்து கொடுக்குற சான்ஸ் கிடைச்சது. அது வரைக்கும் ஐ எம் ஹாப்பி. தேங்க்ஸுங்க. ஆனா நான் இன்னும் பர்ச்சேஸை முடிக்கவே இல்லையே. ஐயோ சாரிங்க, நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னு நினச்சிட்டேன். அதனால தான் நான் பில் பே பண்ணிட்டேன். நீங்கள் ஒன்று செய்யுங்க, நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக நான் பே பண்ணிடுறேன். ஓகே? ஐயோ வேண்டாங்க. அட வாங்க வாங்க சொல்கிறேன், வாங்க. நீங்கள் இங்கே பாருங்க, நாங்கள் பார்க்கவா? நீங்கள் பாருங்க. அண்ணா, அந்த சாரி எடுங்க.
எப்படி இருக்கு? ம் என்னடி அந்த 5000 சாரிக்கு தான் பில் போட்டியா? 10,000 சாரிக்கு. எடு எடு. இன்னைக்கு பிரபு செம்ம லவ் மூட்ல இருக்காரு. அதனால என்ன பிரைஸ்ல எடுத்தாலும் வாங்கி கொடுத்துருவாரு. இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பவும் வாங்கி தருவாரு. ஏன்னா அவருக்கு பிரைஸ் எல்லாம் முக்கியம் இல்ல. அப்போ உன் லவ் தான் முக்கியமா? ஆமா. அண்ணா கொஞ்சம் கிராண்டா, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஏதாவது இருக்கா? அண்ணா அந்த புடவை. வாவ் டேய், இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு மாப்ள. அண்ணா இது கொடுத்துருங்க. சரிங்க சார். நல்லா இருக்குல்ல? திவ்யா, இது எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம். என்னங்க 15,000 போட்டிருக்கு? இவ்ளோ காஸ்ட்லியெல்லாம் வேண்டாங்க, சிம்பிளா இருந்தா போதும். என்னங்க நீங்க, நான் உங்களுக்கு வாங்கி தர்றது பிரைஸ் டேக்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, எப்போதுமே ட்ரெஸ் எடுக்கும் போது நமக்கு செட் ஆகுதா இல்லையான்னு மட்டும்தான் பார்க்கணும். பிரைஸ் டேக்லாம் பார்க்க கூடாது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு. அப்போ நீங்க இதை வாங்கிக்கோங்க. கொடுங்க சார், இதை பில்லிங் காமிச்சிருங்க. சரிங்க சார். உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா எடுத்துக்கோங்க, நான் கீழே வெயிட் பண்றேன். ஓகே வாடா. கொடுங்க சார். ஹே, அவர் வாங்கி கொடுத்த சாரி மட்டும் வச்சுக்காம இப்ப அவர் சாப்பிட வெளியே கூட்டு போடி. இப்பவா? நானா? எதுக்குடி தேவையில்லாம? ஹே, நீ எதுக்கு சொல்றன்னு தெரியுது. அவர் உன்கிட்ட காசை பார்த்தாரா? இல்ல. அப்புறம் நீ மட்டும் ஏன் செலவு பண்ண அழுவுற? நான் அதுக்கு சொல்லலடி. சும்மா நடிக்காத, உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ செலவு பண்ண பயந்துட்டு தான் நீ சாப்பிட கூட்டிட்டு போக மாட்டேங்கிற. பிரபு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ. சரியா? சரிடி, வா. சார் நான் சார். பேக் பண்ணுங்க. தேங்க் யூ. வெல்கம் சார். பிரபு, நாம வெளியில சாப்பிட போலாமா? என்னோட ட்ரீட். சச்சா, அத பத்தி ஒண்ணும் இல்ல. அப்படின்னா நீங்க பிஸியா இருக்கீங்களா? சாரி, நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு தெரியாம ஃபர்ஸ்ட் டைம் உங்களை ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டுட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் ஃப்ரீ தான். வாங்க போலாம். மாப்ள, பேங்க்குக்கு போகணும்டா. டேய், திவ்யா கூப்பிடுறாங்களே, அது அப்புறம் பாத்துக்கலாம். வாங்க போலாம். கூடமோ
நல்ல பாட்டுல. சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. அப்புறம் இருக்காதாங்க, நீங்க, நான், இளையராஜா சார். சந்தோஷத்தை சொல்ல வேணும். டேய் பின்னாடி நாங்களும் இருக்கோம்டா. டேய் நீ பின்னாடி தான்டா இருக்க குள்ளபூதம். அசிங்கப்படுத்திட்டானே. உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன்ல, அதாங்க செம்ம ஹாப்பியா இருக்கேன். அம்மா ஃபோன் பண்றாங்க. பேசுங்க. சொல்லுமா. ஹலோ திவ்யா, எப்படி வீட்டுக்கு வருவ? அதேமா என்கிட்ட கேக்குறீங்க? உங்க மாப்பிள்ளை கிட்டே கேளுங்க. ஓ, மாப்பிள்ளை கூட இருக்கியா? ஆமா, ட்ரெஸ் எடுக்க வந்தேம்மா. அங்க அவரும் இருந்தாரு. அதான் பார்த்து பேசிட்டு இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடலான்னு போயிட்டு இருக்கோம்மா. ஓ சரிடி, மாப்பிள்ளை கிட்ட போன கூட. ஒரு நிமிஷமா. அம்மா. ஏங்க உங்க போனு ப்ளூடூத் ஆன் பண்ணுங்க. சரி. ஆன் பண்ணிட்டீங்களா? திவ்யா எதுக்கு இவன் கூட போறா? ஒன்றும் புரியலையே. சரி ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ ஆண்டி. நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. சரி. ஏங்க உங்க செகண்ட் கால் வருதுங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க?